ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற பிளேஸை வந்து அயன் ஏஜ் ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பிளேஸில் ஆதிச்சநல்லூரில் என்னென்ன வந்து கண்டெடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரி மூலிமா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற பிளேஸையும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டும் ரிலேட் பண்ணும். அப்போ தான் அது ஞாபகம் வரும். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ அதுக்கு நான் என்ன ஒரு க்ளூ சொல்கிறேன் அப்படின்னா, தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் ரெண்டையும் ரிலேட் பண்ணி தூக்கு பாத்திரத்தில் நெல் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி தூக்கு பாத்திரம் அப்படின்னா தூத்துக்குடி, நெல் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுதான் ஆதிச்சநல்லூர்னு வருதா. ஸோ அது நெல்லூர்னு வச்சுக்கோங்க. ஸோ தூக்கு பாத்திரத்தில் நெல் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா. அந்த காலத்துலலாம் தூக்கு பாத்திரம் இதெல்லாம் வந்து அதிகமாக யார் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, பாட்டி தாத்தா வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக அவங்க எப்போவுமே தூக்கு பாத்திரம் இந்த மாதிரி அது கூட தான் இருப்பாங்க. ஸோ பாட்டி தாத்தாவை இந்த தூத்துக்குடியோட நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பாட்டி தாத்தாவோட ஸ்டோரி தான் இது. ஓகே, பாருங்கள். ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற வில்லேஜில் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட தொழில் என்ன அப்படின்னா, அவங்களோட தொழில் வந்து மேக்கிங் பாட்ரி மேக்கிங் தான் அவங்களோட தொழில். அது போக ஒர்க்கிங் இன் ஸ்டோன் அண்ட் வுட்டு, கல், மரம் இதுலேயும் சில இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா. அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, பாட்ரி மேக்கிங் ப்ளஸ் ஸ்டோனு கல்லுலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து வுட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுக்காக அவங்களுக்கு மரமெல்லாம் தேவைப்படுது. அதுக்காக அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு காடு இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இதனோட ஃபுல் வீடியோ லிங்க்கு ரிலேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.